Hello students, வணக்கம். Chemical Kinetics chapterல இருந்து evaluation partல choose the correct answer questionsக்கான answers தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Starting from question number 1 to question number 5. Question number 1. For a first order reaction A gives B, the rate constant is x minute minus 1. If the initial concentration of A is 0.01 m, the concentration of A after 1 hour is given by the expression. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல முதல் 3 ஆப்ஷன்ஸ்ல 3 எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 3 எக்ஸ்பிரஷன்ஸ்ல எந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டான எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். क्वेश्चनல கொடுத்திருக்கிறத முதல்ல நம்ம எழுதிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, என்னென்னலாம் நமக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மினிட் மைனஸ் 1. அதுக்கப்புறம் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0. எப்பவுமே இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை A0 தான் நம்ம டினோட் பண்ணுவோம். கான்சன்ட்ரேஷனை ஸ்கொயர் பிராக்கெட் போடுவோம், விச் இஸ் ஈக்குவல் டு 0.01 m. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A கேட்குறாங்க ஆஃப்டர் 1 hour. அப்போ டைம் வந்து தெரியும் நமக்கு. டைம் எவ்வளவு, 1 hour, விச் இஸ் ஈக்குவல் டு 60. நம்ம மினிட்ஸில் மாற்றி வச்சுப்போம். ஓகே, தென் என்ன கேட்குறாங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A கேட்குறாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்க்கான ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எழுதிடுவோம், விச் இஸ் K இஸ் ஈக்குவல் டு 2.303 by T log A0 concentration by A concentration. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்க என்ன கேட்குறாங்க, ஏ கேட்குறாங்க. ஸோ ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக இந்த எக்ஸ்பிரஷனை ஸ்லைட்டாக நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். முதல்ல இந்த 2.3ன்ற ஒரு நம்பர் நமக்கு தேவையே இல்லை. ஆக்சுவலாக இது எப்படி வந்துச்சுன்னா, நம்ம டெரிவேஷனில் எல்என்னு இருந்திருக்கும். ஸோ இந்த எல்என்னை நம்ம எல்ஓஜியா மாற்றுறதுக்காக இந்த 2.303 கொண்டு வந்திருப்போம். இப்போ நம்ம கன்வீனியன்ஸ்க்காக திரும்பவும் இந்த எல்என்கே கொண்டு போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், 2.303ஐயும் லாகையும் நீங்கள் ஒன்றா கம்பைன் பண்ணிங்கன்னா அது வந்து எல்என் ஆகிடும். இந்த டீயை அட் த சேம் டைம் இங்கே கொண்டு போயிடுங்க. இங்கே டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ கேடி ஆகிடுமா, கேடி இஸ் ஈக்குவல் டு 2.303யும் லாகும் சேர்ந்து எல்என். ஸோ எல்என் போட்டேன். A0 by A. ஓகே, நமக்கு A கான்சன்ட்ரேஷனை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் தேவை. பட் அது லாகுக்குள்ள மாட்டிட்டு இருக்கு. ஸோ இது தனியா வெளியில கொண்டு வரணும். ஸோ லாகு போகணும். லாகு போகணும்னா நம்ம இ பவர் ரெண்டு சைடும் எடுக்கணும். அப்ப இ பவர் லாக்னு வரப்ப ஈயும் போயிடும், லாகும் போயிடும். அப்ப ஏ மட்டும் இருக்கும். அதுல இருந்து நம்ம ஏக்கான எக்ஸ்பிரஷனை டெரைவ் பண்ணிக்கலாம். பட் இங்க எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறப்ப ஒரு பக்கம் மட்டும் நம்மளால எடுக்க முடியாது. அதனால ரெண்டு பக்கமும் நான் எடுக்கிறேன். ஸோ e power kt is equal to e power ln a0 by a. ஓகே, ஸோ இந்த e ஒன்றும் பண்ண முடியாது, e power kt தான் இருக்கும். this is equal to e power ln power அப்படின்னு இருக்கப்ப e ln ரெண்டுமே போயிடும். ஸோ a0 by a இதுதான் மிஞ்சும். அப்போ a மட்டும்தானே வேணும். அப்போ ஏ கான்சன்ட்ரேஷன் இதை மேலே கொண்டு வந்துருங்க, ஏன்னா கொஸ்டின்ல இதான் கேட்குறாங்க. அப்போ இ பவர் கேடி ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். ஸோ ஏ கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு A0 கான்சன்ட்ரேஷன் பை இ பவர் கேடி. ரைட், இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு A0 கான்சன்ட்ரேஷன் பாருங்க 0.01. இதை இங்கே ஒரு சும்மா சிம்பிள் ரஃப் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை 10 பவர் மைனஸ் 2ன்னு நம்ம எழுதிடலாம், ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக A0க்கு பதிலாக நான் 10 பவர் மைனஸ் 2 போடுறேன். பை ஈக்கு ஈயை போடுறேன். கேக்கு கேவோட வேல்யூ என்னது, எக்ஸை போடுறேன். ஓகே, டீக்கு 60 இருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம 60 எக்ஸுக்கு ஒரு லெட்டருக்கு அப்புறம் 60 போடக்கூடாது. நம்பரை முன்னாடி போட்டு அதுக்கு அப்புறம் தான் எக்ஸ் போடணும். ஸோ இங்கே 60 போட்டால் எக்ஸ் 16 இருக்கும், அது தப்பாயிடும். ஸோ 60x. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 10 பவர் மைனஸ் 2வை நம்ம வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்போவுமே 1 × 10 பவர் மைனஸ் 2 போடலாம்.
தப்பு இல்லை தானே. 1 into 10 power minus 2னாலும் 10 power minus 2 தானே. ஸோ இதை வந்து 1 into 10 power minus 2 மேலே இருக்க நம்பரை நான் அப்படியே எழுதுறேன். இப்போ இந்த e power 60x இருக்குல்ல, இதை மேலே கொண்டு போகிறேன். அப்போது கீழே பாசிட்டிவாக இருந்தது, மேலே e power minus 60xன்னு ஆகிடும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். 1 into 10 power minus 2 into e power minus 60x. பாருங்க, அது எந்த சாய்ஸா இருக்கு? சாய்ஸ் C-ஆ இருக்கு. So this is the right option. Next, second question. A zero order reaction X gives product with an initial concentration 0.02 m has a half-life of 10 minutes. If one starts with concentration 0.04 m, then the half-life is. இதுதான் question. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே. ரெண்டாவது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எப்படியுமே A0 ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.02 m. அப்ப டி ஹாஃப் என்னவா இருக்கு பாருங்க, 10 மினிட்ஸா இருக்கு. இஃப் ஒன் ஸ்டார்ட்ஸ் வித் கான்சென்ட்ரேஷன் 0.04 m ஸ்டார்ட்ஸ் வித்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்சென்ட்ரேஷனும் இனிஷியல் கான்சென்ட்ரேஷனா இருந்தா, இது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஹிண்ட் என்னன்னா ஸ்டார்ட்ஸ் வித் தான். அப்போ 0.04 m. டி ஹாஃப் எவ்வளோ, இதுதான் கொஸ்டின். ஓகே. ஸோ ஒரு ஜீரோ ஆர்டர் கைனடிக்ஸ்க்கான ஹாஃப் லைஃப் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு வேணும். அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு A0 by 2k. இது எப்படி தெரியும்? ஆக்சுவலா இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துடல. பட் ஆனா ஒரு nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கான டி ஹாஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் இஸ் கிவன் இன் அவர் புக். ஸோ அதுல நீங்க ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா eventually or finally you will get this expression. This is the half-life period for a zero order reaction. So இங்க இந்த எக்ஸ்பிரஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டு டேட்டாவுமே ஒரே ரியாக்ஷனுக்கு தான். ஸோ முதல்ல நோன் வேல்யூஸை வச்சுட்டு நம்ம கேவை கண்டுபிடிக்கணும். ஏன்னா டி ஹாஃப் கண்டுபிடிக்கணும்னா வி ஷுட் நோ கே வேல்யூ. பட் இந்த கொஸ்டின்ல கே வேல்யூவே கொடுக்கல. ஸோ நோன் வேல்யூஸை வச்சுட்டு முதல்ல கேவை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது டேட்டாக்கு கேவை முதல் கே நம்ம இப்போ கே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டி ஹாஃபை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நோன் வேல்யூஸை வச்சு பார்க்குறப்ப டி ஹாஃப் 10 மினிட், அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மாத்திக்கலாம். ஏன்னா கே தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ கேவை இங்க எடுத்துட்டு போயிடுங்க, டி ஹாஃபை இங்க கொண்டு வந்துருங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன ஆயிடும்? கே இஸ் ஈக்குவல் டு A0 கான்சென்ட்ரேஷன் பை 2 இன்டூ டி ஹாஃப்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு A0 கான்சென்ட்ரேஷன் என்னது 0.02 பை 2 இன்டூ டி ஹாஃப் இங்க கொடுத்துருக்காங்க 10 மினிட்ஸ். ஸோ 10 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 2ன்னு எழுதிடலாம். பை 2 இன்டூ 10 இருக்கு. ஸோ 10 கேன்சல் ஆகிடும். இந்த 10 மேலே போகுது. அப்போ 10 பவர் மைனஸ் 1 ஆகும். ஏற்கனவே 10 பவர் மைனஸ் 2 இருக்கு. ஸோ 10 பவர் மைனஸ் 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 1 பவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். 10 பவர் மைனஸ் 3 per மினிட்டா இதுக்கு ஆன்சர் வரும் கேக்கு. இப்போ அதே ரியாக்ஷனுக்கு தானே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிவன் டேட்டாக்கு நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். பாருங்க, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு A0 கான்சென்ட்ரேஷன், அதுக்கு 0.04 ஓகே பை 2 இன்டூ 10 பவர் மைனஸ் 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை 4 இன்டூ 10 பவர் மைனஸ் 2ன்னு போடலாம்ல. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, பாயிண்ட் வர்றதுனால மைனஸ், 2 டிஜிட்ஸ் வர்றதுனால 2 by 2 into 10 power minus 3. இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்றப்ப 2 வரும். ஸோ இந்த 2 வர்றப்பவே நீங்க வந்து 2 ரிலேட்டடா அந்த ஆப்ஷன்ஸ் எது இருக்கோ அப்படின்றத நீங்க டக்குன்னு டிக் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம இங்க ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 10 பவர் மைனஸ் 2 மேல இருக்கு, கீழே இருக்க 10 பவர் மைனஸ் 3 மேல போகுது. அப்போ 10 பவர் பிளஸ் 3 ஆகும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 10 power plus 3 minus 2 plus 3 minus 2 10 which is equal to 20. இது per minute கீழே இருக்கும். So minute மேலே வரப்ப power minus 1 போயிடும். So 20 minutes is the correct answer.
இப்போ ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் பாருங்க 20 minutes. C is the correct answer. Okay. Next, third question. Among the following graphs showing variation of rate constant with temperature T for a reaction, the one that exhibits Arrhenius behavior over the entire temperature range. So, இந்த 3 கிராஃப்ல எது Arrhenius behaviorக்கான கரெக்ட் ஆப்ஷன் கரெக்ட் கிராஃப்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் Arrhenius ஈக்குவேஷனை எழுதிடுறேன். Arrhenius ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியுமா? K is equal to A into e power minus EA by RT. ஓகே, இப்போ இந்த கிராஃப்ல பாருங்க ln, ln, log இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன், இங்க log எடுக்க போறேன் ரெண்டு பக்கமே. அப்ப log K வந்துருமா? this equal to இங்க log எடுக்கணும். ஸோ இன்ட்டு இருந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும்ல. log A plus log e power minus EA by RT. ஓகேவா? ஸோ லாக் கேவை ஒன்றுமே பண்ண முடியாது, நமக்கு எந்த வேல்யூமே தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். லாக் ஏவையும் அப்படியே வச்சுக்கலாம். இது லாக் இ பவர் அப்படின்னு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போனன்ஷியல் டேர்முக்கு லாக் எடுத்தோம்னா பவர் மட்டும்தான் மிஞ்சும். ஸோ பவரில் என்ன இருக்குன்னா மைனஸ் இஏ பை ஆர்டி. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை உங்களால் கிளியராக உள்நோக்கி பார்க்க முடிஞ்சா இந்த எக்ஸ்பிரஷன் y is equal to mx plus c இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இங்க பாத்தீங்கன்னா y வந்து log k இருக்கா, y வந்து log k ரைட். அடுத்தது x வந்து பாருங்க, x வந்து 1/t, இங்க 1 இல்ல, 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, EA into 1 1/t x வந்து. ஓகே, அப்ப log a என்னவா இருக்கும்? c இருக்கும், இன்டர்செப்டா இருக்கும். அண்ட் மைனஸ் EA by r இது m இருக்கும். இதுதான் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இத கிராஃப் கூட நம்ம எப்படி காரிலேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா log k வந்து y இருக்கு. ஓகே, இங்க ஓகே ஆயிடுச்சு. எக்ஸ் வந்து 1/t இருக்கு, அதுவும் ஓகேவாயிடுச்சு. அப்போ ஸ்லோப் என்னவா இருக்கணும்னா மைனஸ் இஏ பை ஆரா இருக்கணும். இந்த வேல்யூ நமக்கு தெரியாது, தெரிய தேவையில்லை. பட் இங்க ஒரு முக்கியமான ஹிண்ட் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு. எப்பவுமே நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்குன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வில் பி பாயிண்டட் டவுன்வர்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி இருக்கு, இது பாருங்க அப்வர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது கரெக்ட் சான்ஸா இருக்க முடியாது, ரைட் சாய்ஸா இருக்க முடியாது. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா கர்வ்டா இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ நாட் த கரெக்ட் ஆப்ஷன். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் இருக்கிறதுனால பாயிண்டிங் டவுன்வர்ட்ஸ் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் இதுதான். ஸோ இந்த ஆப்ஷன் பி மஸ்ட் பி த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. Next, fourth question. For a first order reaction, A gives product with initial concentration x mole per liter has a half-life period of 2.5 hours. For the same reaction with initial concentration x by 2 mole per liter, the half-life is. ரொம்ப பெருசா கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்மள சீட் பண்ற மாதிரி. If we are smart enough, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கு அண்ட் ஹாஃப் லைஃப் பீரியட் இருக்கு, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. ஸோ இந்த 3 டேர்மே ஃபர்ஸ்ட் ஆர்டர், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஹாஃப் லைஃப் பீரியட் மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். பிகாஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃப் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா என்னது? இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஹாஃப் லைஃப்க்கும் சம்பந்தமே கிடையாது, ரைட்? எப்படி அது நான் சொல்றது ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹாஃப் லைஃப் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா T half is equal to 0.6932 by K. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் பீரியடுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல எங்கேயாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்திருக்கா பாருங்க. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கும் டி ஹாஃபுக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல சம்மந்தமே கிடையாது. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருந்தாலும் ஹாஃப் லைஃப் பீரியட் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2.5 ஹவர்ஸ் தான். ஸோ 2.5 ஹவர்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே.
Next, fifth question. For the reaction 2NH3 gives N2 plus 3H2. If minus dNH3 by dt is equal to K1NH3 concentration, dN2 by dt is equal to K2NH3 concentration, dH2 by dt is equal to K3NH3 concentration, then the relation between K1, K2 and K3 என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 2NH3 gives N2 plus 3H2. ஸோ இது ரியாக்டன்ட்டு, இது ரெண்டு ப்ராடக்ட். ஸோ ரியாக்டண்ட்டை பொறுத்தும் ப்ராடக்டை பொறுத்தும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து NH3 ரியாக்டண்ட்டை பேஸ் பண்ணி, அப்போது 1/2 ரைட்டா, 1/2 போடணும். இங்கே 2 இருக்குது, மைனஸ் போடணும், ஏன்னா ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறையும். dNH3 சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NH3 வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இது திஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஒரு நம்பரும் இல்லை, அதனால ஒன்றும் போட தேவையில்லை. ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ மைனஸ் வராது. dN2 by dt திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி தான் இங்கே 1/3 போடணும், dH2 by dt. இதெல்லாம் பேசிக் திங்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரிஞ்சாதான் இப்போ நான் சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ இதுவே உங்களுக்கு எழுத தெரியலனா உங்களுக்கு ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எப்படி எழுதுறது ரொம்ப சிம்பிள் தான். அதை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், 1/2 இருக்குது, மைனஸ் dNH3 by dtக்கு K1NH3 போடணும். ஸோ இங்கே 1/2 இல்லை, அதனால 1/2 போட்டுட்டேன். மைனஸ் மைனஸ் இருக்கு, அதனால நான் மைனஸை போடலை. dNH3 by dt இதுக்கு பதிலாக ரைட்டா, மைனஸ் dNH3 by dtக்கு பதிலாக K1NH3 கான்சன்ட்ரேஷன் போடுறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு போட்டேன். dN2 by dt இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, K2NH3 கான்சன்ட்ரேஷன். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3. dH2 by dt என்ன கொடுத்துருக்காங்க, K3NH3. ஸோ இதுக்கு பதிலாக K3NH3 கான்சன்ட்ரேஷன் போட்டேன். ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயுமே NH3 கான்சன்ட்ரேஷன் இருக்கா? ஸோ இது மூணுத்தையுமே நம்ம கடிச்சிடலாம், ஈக்குவலாக இருக்குது. இப்போ இது வந்து 1/2 K1, திஸ் ஈக்குவல் டு K2, திஸ் ஈக்குவல் டு 1/3 K3. முதல்ல பையில் இருக்க 2 எடுப்போம், அப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மேலே மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 கேன்சல் ஆகிடும். முதல்ல 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப, ஓகே, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இந்த ஈக்குவேஷனு. அப்போ இங்கே 2K1 by K2 வரும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும், K1 மட்டும் இருக்கும். இங்கே 2K2 ஆகிடும். திஸ் ஈக்குவல் டு இங்கே 2/3 K3 ஆகிடும். திரும்ப கீழே இருக்க 3 நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ 3ஆல் இந்த என்டையர் ஈக்குவேஷன். அடுத்த ஸ்டெப்பில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப 3K1 வந்துடும். ஓகே, இங்கே 3 2s are 6K2 வந்துடும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆகிட்டு 2K3 வந்துடும். ஓகே, இந்த ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ by 2 பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 3/2 1.5 K1 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2வும் 3K2 வரும். திஸ் ஈக்குவல் டு 2வும் 2வும் கேன்சல் ஆகிட்டு K3 வரும். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1.5 K1 இஸ் ஈக்குவல் டு 3K2 இஸ் ஈக்குவல் டு K3. ஸோ இங்கே ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே.